டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். வெங்காய சட்னி இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபி எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டாச்சு. காரத்துக்கு வரமிளகா 5 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இந்த மிளகா கொஞ்சம் காரமாகவே இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி ஒரு 3 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது காரம் அவ்வளவா இருக்காது, கலருக்காக தான் சேர்க்குறது. சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காய சட்னிக்கு சீரகம் சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்குங்க. பூண்டு பல் ஒரு 5 அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காய சட்னிக்கு புளி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. நல்லா இந்த அளவுக்கு நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காய சட்னிக்கு தாளிப்புன்னு கொடுத்துர்லாங்க. பேனில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் பார்க்குறக்கு உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்குங்க. நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் அரைச்ச சட்னியை சேர்த்துக்கிட்டேன். ஃப்ளேமை அதிகமாக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காய சட்னியை ரொம்ப நேரம் கலந்து விடக்கூடாதுங்க, கசந்த மாதிரி ஆயிரும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த சூட்லேயே நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதுங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய சட்னி ரெடிங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சுட சுட பணியாரத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல இன்னும் ஒரு 2 இட்லி அதிகமாகவே கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னியோட சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.